இந்த சைவம் வைணவம் நம்ம சொல்றோமே, இந்த ரெண்டுக்கும் இடையே பல காலமாக கருத்து வேறுபாடுகள். எங்க சாமி தான் ஒஸ்தி, உங்க சாமி தான் ஒஸ்தி இருந்துட்டு வரதை நம்ம பல காலமா பார்க்கிறோம். ராமானுஜர் காலத்துல பார்த்திருக்கோம், அதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் காலத்துல பார்த்திருக்கோம். நிறைய இருக்கு, நிறைய சம்பவங்கள் இருக்கு. இவர் அத்வைதம் பயின்றவர்ங்கிறதுனால யாதவ பிரகாசர் அத்வைத கருத்துகள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அதை உதாரணமா வச்சுதான் சொல்லுவார். ஆனா அதுல சில விஷயங்களை ராமானுஜர் மறுத்து பேசுவாராம். ஆதாரம் இல்லாம பேச மாட்டாங்க. ராமானுஜர் ஒரு ஆதாரத்தோடு பேசுவார். ஒரு குரு சீடன் அப்படின்னு இருக்கிறப்ப சீடன் எதிர்த்து கேள்வி கேட்டு அல்லது மறுப்பு விளக்கம் கொடுத்தா அந்த குருவோட மனநிலை எப்படி இருக்கும்? என்னத்தான் குரு எவ்வளவோ படிச்சாலுமே, யாரு என்ன கருத்து சொன்னாலும் ஏற்றுக்கணும், நல்லது இருந்தா எடுத்துக்கணும்னு இருந்தாலுமே, இவன் நம்மள்கிட்ட பேசுறது, இவன் நம்மளை பத்தி கருத்து சொல்றது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். யாதவ பிரகாசருக்கும் அது ஏற்பட்டது.